அனைவருக்கும் தங்கச்சிமார்களே, அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அக்காவோட காலை வணக்கம். நிறைய பேர் வந்து வீடியோ வரல, அங்கிட்டு இங்கிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்கும், எதுவும் இல்லை. எப்போவும் என்ன நடக்குமோ அதுதான். ஒரு நாள் வீடியோ போடலாம், அதுவும் போட்டிருக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பல வேலைகள் இருந்தனால வரலை. அதனால் இன்னையிலேருந்து அக்கா ரெகுலராக வந்து வீடியோ போட்டுருவேன். மாமா எப்போ வருதுன்னு கேட்டுக்கோங்க. அண்ணே வந்து இன்னைக்கு வர்றது கொஞ்சம் 199% சந்தேகம் தான். நாளையிலேருந்து கம்பல்சரி 6 மணி லைவ் வந்துடும். ஏன்னா அவங்க மாப்பிள்ளைங்க வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், என் மாமா வந்து லைவ் வரலன்னா நான் சாந்தி முகூர்த்தமே நடத்த மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டானா. சாந்தி முகூர்த்தம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டானா. அவனுக்காக, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்காக, அவன் வம்சம் விருத்தி ஆகணுங்கிறதுக்காக மாமா வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளால ஒருத்தவங்க வாழணுமே ஒழிஞ்சு வாழ்க்கை வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு. என்னப்பா அப்படி தானே? அப்படியே தான். சரியா? குடிக்காட்டினாலும் குடிக்க வச்சு கொடுவாரு. அதனால் இப்போ பாருங்கள், நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இதுதான் எங்கள் ட்ரே. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களா, காய்கறி ட்ரே 350 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். சிக்கனமாக குடும்பம் நடத்துறது எப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. நான் போய் மார்க்கெட்டில் எவ்வளோ பேரம் பேசுகிறேன்னு சொல்லி அந்த அக்கா என்ன என்கிட்ட ஒன்றுமே போடாமையே பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி அண்ணா கேட்குதே? என்னத்தை கேட்டுச்சு? கேட்குதே, அது டைரெக்டாக ஃபோனில் உள்ளது. ஆடாண்ணா, ஐயோ டேவே, மைக்கு மாட்டிருக்குல்ல, அடாப்டரா மாட்டலடா. அடாப்டரே மாட்டாம நீ மைக்க போட்டிருக்க நீ. மாமா பத்தியாடா, ஓட்டையில இருந்து எல்லாத்தையும் சொறியறாரா. அதுவும் குத்துறது சரியா? ஓகே, நான் ஆல்ரெடி ப்ளூடூத்தை நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். பச்சை வந்துருச்சு. ஆமா, அதனால இப்போ நான் வந்து டேய் மார்க்கெட்டுக்கு போனால் பேரை பேசி தான் நான் வாங்கணும். என்னடி பிள்ளைகளா, 4 காசை எப்படி சேர்க்கறது? உடனே வருவீங்க, நீ சேர்த்து என்ன பண்ண, எல்லாத்தையும் கொண்டே வக்கீலுக்கு பீஸு கொடுக்குறேங்கிறீங்க. சரி விடுங்க. மீனுக்கு பால் ஊத்தலையா இப்போ வரைக்கும்? உனைய பால் ஊத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, நீ மீனுக்கு பால் ஊத்துறத பேசுகிற. இங்கே பாருங்கடா, இது மீனுக்கு ஊத்துறதுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டேன். இது மானுக்கு ஊத்துற பால். இது மானுக்கு, இந்த மானுக்கு ஊத்துற பால். சரி, அந்த பவுடர் வெயிட்டு போடுறதுக்கு நான் தானே வாங்கிட்டு ஆற்றி குடிச்சிருக்கேன். மூதேவி, உனையார் ஊடால போட்டு குடிக்க சொன்னது. பாலை காய்ச்சறியா? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு பாலை காய்ச்சறியா? அதனால் இன்றைக்கி என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே மார்க்கெட்டுக்கு போனால் சொன்ன ரேட்டாக வாங்கக்கூடாது. நான் ஆப்பிள் தக்காளி வாங்கினா இந்த மூதேவி எனக்கு நாட்டு தக்காளி வேணும்னு இங்கே வருங்க 1/2 கிலோ, புரியுதா? அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நெய்டா, பியூரான நெய், லட்சுமி ஸ்டோர் கடலை எண்ணெய் வந்து அங்கே தான் நாங்கள் வாங்குவோம். சரிதா? KPJ. இது விளம்பரத்துக்காக இல்லை, எங்களோட சொந்தமாக நாங்கள் வாங்குகிற பொருள். அங்கே தான் வந்து நல்ல வாசமாக. என்ன பேர் சொன்ன? JPCயா? KPG. KPL. சூப்பராக இருக்குடா. அந்த கடலையோட வாசம் சும்மா கும்முன்னு தூக்கு. இந்த பாருங்க, 1 லிட்டர் கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நாங்களும் வாங்கி வைக்கிறதே வேலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னதான் மக்கள் அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் பார்த்தா 50 மில்லி கூட செலவாக மாட்டேங்குது. நம்மளுக்கு மாத்திரம் வாரத்துக்கு 500 மில்லி காலி ஆகுது. அடிக்கடி துருப்புடிச்சு போயிருது இல்ல, அதனால துருப்புடிச்சிடாம இருக்கிறதுக்கு இது வாங்குறேனா, இன்னொரு 10 நாள் கழிச்சு தூக்கி போட்டுருவேன். ஏன்னா வேலை இல்லை, வெட்டியாத்தே போகுது தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பியூரான செக்குன்னு ஆட்டினது. எனக்கு நெய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. எப்படிக்கா அது ஒரிஜினல் நெய்னு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாருங்க. நான் சொன்னேன், நான் சிந்துன்னு எப்படிக்கா நீ கண்டுபிடிப்பீங்க ஒரிஜினல் நெய் நிற்பீங்க? இப்படி பக்கத்தில் காட்டுற பாருங்க, குருணையாக இருக்கா? இப்படி குருணையாக இருக்கணும். இப்படி குருணையாக இருந்தால் தான் ஒரிஜினல். இந்த பாருங்க, எங்கள் நெல்பேட்டையில் தாங்க ஒரிஜினலாக எல்லாமே கிடைக்குது. மதுரைக்கு அடிச்சுக்க ஊரே கிடையாதுங்க. இந்த அப்படியே பசுமாடு இங்கே இருக்கு. அப்படியே சுடுசோத்துல போட்டு பொடியை வச்சிருக்கீங்களா? தலப்பாக்கட்டு பொடி. நேற்று சாப்பாடு ஆர்டர் போட்டோம். எங்களுக்கு சகோதரி ஒருத்தவங்க வந்து போட்டாங்க பெங்களூர்ல இருந்து. இந்த மாதிரி பொடி ஊறுகாய் நல்லா வந்துடா போகுது. துவையலா இருக்குடா, 10 மணி வச்சிருக்கேன். துவையலா கூட ஒரு வித்தியாசம் தெரியலையா? பொடின்னு நினைச்சேன். ஆமா, பொடிதான். உன்னைய போட வேண்டியதான் தூக்கி பொடி மாதிரி. அதனால நேற்று கொடுத்த நெய், ஊறுகாய், பொடி எல்லாம் இருக்கு. நம்மளோட ஒரிஜினல் பசனை. டே மூடே வராத மூதேவிக்கு எதுக்குடா 3 முருங்கைக்கா? இங்கே பாருங்கடா, இங்கே பாருங்க, ஒரு காய் 10 ரூபாயாம், 3 முருங்கைக்காய். ஐயோ தாங்க முடியல. 3 முருங்காய் வாங்கி 2 முருங்காய் தான் காசு கொடுத்தேன். 20 ரூபா தான் கொடுத்தேன். அப்படியா? அங்கேயும் ஆட்டேவா? திருட்டு புத்தி உன்னை விட்டு போவே போகாதா? இந்த பார்த்தீங்களாடா, ஆயிரம் மீனே காட்டக்கூடாதா? மீனுக்கு எங்களுக்கு ராசியே இல்லைடா. பரவாயில்லடா. அது ஜிலேபி கண்டை தான் காட்டக்கூடாது. ஜிலேபி, ஆமாம், நமக்கு ஜிலேபி கண்டைக்கு தான். இந்த பார்த்தீங்களா எப்படி உயிரோடு இருந்தாங்க. உங்களுக்காக அப்படி ஆட்டி காட்டுறேன். துள்ளுதா? காப்படிடா, முக்காப்படி செத்துற போகுது. முக்காப்படி இதை வந்து இப்போ கழுவணும். அதுதான்டா பெரிய வேலை. இந்த முக்காப்படி இது தனியாக இருக்குதா? அடுத்து என்ன நான் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இங்கே வாங்க, இங்கிட்ட வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணு. இது வந்து நாட்டு பூண்டியா, சின்னதாக இருக்கிறது வந்து ஒரிஜினல் நாட்டு பூண்டு. ரசத்துக்கு வாங்குவேன் நான். சரியா?
இது வந்து ரசத்துக்கு வாங்கினா நாட்டு பூண்டு எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் பியூராக நல்லா இருக்கு பாருங்க சுத்தமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த மீனை போட்டு அதுக்கு அடுப்படிக்கு போகிறாங்கிறீங்களா, அப்படியே வாங்கின மீனை காமிச்சா தான் அவனுக்கு வந்து மனசு அடங்கும், இல்லைன்னா மனசு வந்து அடங்காத, ஆத்மா சாந்தி அடையாது. மீச கெளுத்தி இந்த கிராமத்தங்கள் எல்லாம் கம்மாயில் வரும் பார்த்துருக்கீங்களா? கம்மா கெளுத்தி தான், ஒரிஜினல் கெளுத்தி. கம்மா கெளுத்தி இது. இதையும் செய்யணுமா அதையும் செய்யணுமா, ரெண்டையும் செய்கிறதுக்கே 2 மணி ஆகி போயிரும்டா. இஞ்சி இது எவ்வளோப்பா பிடிச்ச தக்கா? இது வந்து ஒரு இஞ்சி வந்து இந்த பாருங்க இஞ்சி 40 ரூபா. அது 40 ரூபா. 40 ரூபா பரவாயில்ல. ஆமாம் நிறைய கடையில் வாங்கினா 10 ரூபாய்க்கு தின்னுண்டா இது கொடுப்பாங்க. வந்து உரிக்கிறதுக்காகப்பா. இப்போ வந்து நம்ம என்னென்னா இப்போ டக்குன்னு உரிக்கிறதுக்காக இந்த பூண்டு கொஞ்சம் வாங்குவேன். இந்த பேப்பர்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்குது, அதை எடுத்து வேறு பேப்பரை விரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காலிஃப்ளவர் வாங்கணும் 40 ரூபா. 60 ரூபாயா? 50 ரூபா. 50 ரூபா காலிஃப்ளவர் போட்டு அப்படியே பிரட்டி வதக்கி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி குருமா வச்சுக்கலாமே என்ன விட்டுருந்தா வாங்கியிருப்போம். அதுக்குள்ளே ஒரு வேலை. இந்த பாருங்க காக்கலை எங்களை என்ன சொல்கிறீங்க என்னமோ, நாங்களாம் பெரிய கோடீஸ்வரங்க லட்சாதிபதினு. நேற்று ரேஷன் கடைக்கு போயிருந்தா 3 கிலோ சக்கரை வாங்கியிருக்கலாம். எனக்கு 2 கிலோ சக்கரை, அவருக்கு 1 கிலோ சக்கரை. 3 கிலோ நீலாம் ரேஷன் பொருளை வேஸ்ட் பண்ணலாமா? சரி விடு. இப்போ என்ன காக்கெல்லாம் வாங்கினதுக்கு எவ்வளோ பில்டப்பு? நீங்கள் நாங்கள் பாம்பு அடிக்க காக்கலை சக்கரை அவ்வளோதான் நாங்கள் திப்போம். சீனி இந்த மல்லித்தலை கருவேப்பில 10 ரூபாயாம்டா. ஏண்டா இப்படியெல்லாம் விலைவாசி விற்றா நான் என்னடா பண்ணட்டும்? 10 ரூபா. அமெரிக்காவில் ஒரு கருவேப்பிலை 2200 ரூபாய். ஐயோ பேப்பரில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கடை 5 ரூபாய்க்கு கொடுனே. எந்த கடத்தலமா இருக்கிற நீ? பார்க்க நல்லா தானே இருக்க, ஏன் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்க மாட்டேன்னு என்னையவே கழுவி ஊற்றுச்சு. அதனால் 10 ரூபாய்க்கு கருவேப்பிலை மல்லித்தலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா வாங்கியிருக்கேன் 10 ரூபாய்க்கு. பச்சை மிளகா 10 5 தாங்க வாங்குவேன். நீங்கள் நம்ப மாட்டேங்க. எவ்வளோ பக்கம் வாங்குவேன் நான் மார்க்கெட்டுக்கு? நல்லா குச்சி மிளகாய் இருக்க போய் நான் வாங்க குச்சி மிளகாய் விட மார்க்கெட்டுக்கு போனால் எவ்வளோ ரூபாய்க்கு கேட்பேன்? எல்லாத்தையும் 5 ரூபாய்க்கு கேட்பேன். 5 ரூபா கடைசி பட்சம். அது ரொம்ப பேரம் பேசுகிறாங்க 10 ரூபா. அதுக்கு மேலே ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ வாங்கினேன், 2 பேருந்தேன். எதுக்கு தேவையில்லாமல் வெட்டி சிறந்தா? தக்காளி பாருங்க கிலோ 20 ரூபாயாம்டா. இது 20 ரூபா. 20 ரூபாயா? 20 ரூபா ஒரு தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்களா? 1/2 கிலோ 30 ரூபா. 30 ரூபா. இது 20 ரூபா. பார்த்தீங்களா? 1/2 கிலோ 30 ரூபானா அது நாட்டு தக்காளி. நீங்களாம் என்கிட்ட வந்து 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 2 கட்டப்பை நிறச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா நாங்கள் திருப்பூரில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார செவ்வாய் சந்தை போடுவாங்க. பையன் எடுத்துக்கிட்டு 200 ரூபாயோட போனால் ஒரு பை நிறைய வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு கறிக்கோழி வாங்கிட்டு வருவேன். வச்சு ப்ராயர் வாங்கிட்டு வருவோம். அப்படி தான் குடும்பம் நடத்திருக்கேன். எனக்கு என்னமோ தெரியலடா, எப்படி காசு இருந்தாலுமே இந்த 10 5க்கு தான் வாங்கவே எனக்கு தோணுது. எனக்கு போய் 100 ரூபாயை கொடுக்க மனசே வரமாட்டேங்குது, இதுவே செலவு பண்ணுறதுக்கு. சரிங்களா? சாரி. சரி, இப்போ எப்போ நீ வந்து மீனை க்ளீன் பண்ணி பாலை ஊற்ற போகிற? ஐயோ உன்னைய ஊற்றினாலே எனக்கு சரியாக போயிருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஊற்றணும் முதல்ல படுக்க போட்டு. சும்மா நசான்னு இருக்க மணி ஒரு 1/2 கிலோ பாலை ஊற்று. இருடா. இந்த மஞ்சட்டி இருக்குமே எடுத்துட்டு வா போ. அவனுக்கு இப்போ ஐர மீனை போட்டு பாலை ஊற்றி காமிச்சிடணும்டா. எவ்வளோ பெரிய மஞ்சட்டி? 10மா அது? ஏன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. வேற என்ன அதை பண்ணி உயிரை வாங்குறேன். பின்னாடி இருக்கு பாருங்க அம்மா எடுத்த மஞ்சட்டி. கருமம் முடிச்சு இவ்வளவு வேலை பார்க்கறதுக்குள்ள நம்மளுக்கு நாக்கு தள்ளி போயிடும். இது என்னடா இதுக்குள்ள என்னமோ கிடக்குது? மாங்காடா. இந்தாடா மாங்காய் இந்தாடா. இப்போ என்ன பண்ணணும்னா சலடா இருக்கு பாரு, எடுத்துடா சலடா. அதை சட்டியை தான் தூக்கி காட்டேன். எங்க அம்மா தூக்கி காட்டுறதெல்லாம் தூக்கி காட்ட மாட்டேன். சரியா? ஆமா தூக்கி காட்டிட்டா மட்டும் தள்ளி தகத்திர போற. அப்படியே எங்க இருக்கு சலடை? கீழே பாரு. அந்த சாப்பாடோட தூக்கிட்டு வா. டிவி ஸ்டாண்ட்ல பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏய் குடத்துக்கு கீழே பாடுறா மூதேவி. சல்லடைக்கு வித்தியாசம் தெரியல. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படா வாழ்றது? ஸோ இந்தா இதானே சல்லடை. ஆமா இந்தா பாட்டு வேற பாடுறதுடா. எதுவும் இதுவும் விழுந்துற போதுடா. அது வேற பயமா இருக்கு. இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு. கத்தி எடுத்துட்டு வரவா? கத்தியே வேணாம். புத்தி இருக்கவனுக்கு எதுக்குடா கத்தி? ஐயப்பா டைலாக்கு வந்துருந்துடும் அவ்வளோடா. புத்தி இருக்கவனுக்கு எதுக்கு கத்தி? இதுக்கு போய் கத்தியா? மொகரைய பாரு. போனேலாம் வச்சுக்கிட்டு நானும் காலை ஓட்டுறேன். மூடிய துற இரு. மூடே வராதவனுக்கு மூடிய வேற துறக்கணுமா? அத்துக்குள்ள சேலையில மீன் பிடிப்பமா மாமா இருக்கிற அப்படியே கொட்டாம பாலத்துல தண்ணி இருந்தா எப்படா பால் ஊத்துனா சாகும்? ஆளை பாரு, ரொம்ப அறிவாளி மாதிரி பேசாத. தண்ணி இருக்கக்கூடாதுப்பா. இப்படி ஃபுல்லாக இருத்தரணும். இருத்துட்டு இந்த டப்பாலே இப்போ தண்ணியை ஊற்றிட்டு வெளியே கொண்டே ஊற்று. உங்களுக்காக பாருங்க, பார்த்துக்கங்க நல்லா. உங்கள் மாமா மைண்டு நிலையில பாட்டும் பாடுது. சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கங்க. தண்ணியை இருத்தாச்சு. ஓகே. இப்போ வந்து பால்
இப்போ இப்படி கிடக்குதுல்ல டெட் பாடி மாதிரி நல்லா பார்த்துங்க இப்படி இருக்குல்ல இப்போ நல்லா உயிரோட இருக்கா நாங்கள் ஆட்டி காட்டுறேன் உயிரோட இருக்கா இப்போ பாலை ஊற்றுறோம். போதும் ரொம்ப வேணாம் அப்படியே போட்டு இது ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்சோன்னு ஊற்று. போதும் விடியா ஓவரா பண்ணுவேன் நீ அப்பதியே ஒரு மீனை வாங்கி கொடுத்துட்டு என்னை போட்டு பாடா படுத்துவேன். இப்படி போட்டு மூடி வச்சிருங்கய்யா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம். இது வந்து அப்படியே அந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கல் உப்பு போடணும். உடனே வந்து போட்டுறக்கூடாது சரியா. இப்படியே வச்சிருவேன் நான். இப்போ இதை பூரா இடம் மாற்றுறோம். இந்த ட்ரேயில் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு என்ன இந்த பாருங்க மண்ணு தூசி குப்பையெல்லாம் இருக்குது பூண்டெல்லாம் போட்டால் அப்புறம் அந்த பூண்டில் போயிடும். அதனால் என்ன கெளுத்தி மீனுக்கு பால் ஊற்றலை. கெளுத்தி மீனுக்கு எதுக்குடா பால் அது சாம்பா போட்டு அலசணும்டா. சாம்பலா அது? ஐயோ இவன் அரைக்கலையோ வாங்கி கொடுத்து பாடா படுத்துவானே. நல்லா செனா புட்டும் பக்குவமாக இதை போட்டு கழுவுவோம் சரியா. இந்த வேஸ்ட்டு கவர் இருக்குது ரைட் ஓகே. இப்போ வந்து வீடியோ போட்டாச்சு. முடிஞ்சால் வந்து அக்கா வந்து அலசுறது அதெல்லாம் எப்போ காட்டுவேன்? அலசுறதெல்லாம் நேரம் ஆகும். இதுவே 10 நிமிஷம் ஆகி போச்சு போதும் போ. சரி அலசுறது வந்து இன்னொரு வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம் சரியா. விழுதுகள் இல்லைன்னா மீடியாவில் வந்து லைவ் வந்தால் வர்றேன் அக்கா 12 மணிக்கு குழம்பு வைக்கிறத காமிக்கிறதுக்கு ஓகே. இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வாங்கியிருக்கேன் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நம்ம ஐரு மீன் எவ்வளோ பார்க்க அப்படி இதில் இருக்கிற மீன் 3000 ரூபா மீன். 3000 ரூபா மீன். இப்போ அந்த மீன் இந்த மீன் சேர்ந்து 3000 ரூபா. எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவார். ஐர மீன் வந்து காப்படி இன்னைக்கு வந்து 1500 ரூபா. இதில் வந்து முக்காப்படி இருக்குது. நாங்கள் எப்போ போனாலே பாய் எங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறோம்ல அதனால சரியா. உங்களுக்கு தேவை அப்படின்னா பாயை கான்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உயிரோடு அப்படியே அனுப்புவாங்க. நல்லபடியாக சமைங்க. உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா நான் எப்படி சமைச்சேன் இப்போ காமிச்சல தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு பால் 4 லிட்டர் பால் 10 ரூபா பால் 15 ரூபா பால் பாக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லை 1/2 லிட்டர் பாலை வாங்கி கூட ஊற்றி ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ அந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்ணும் அந்த இதை பூரா கக்கும். அந்த இது உள்ளே இருக்கும்ல கழிவு கக்கிட்டு அடுத்து உப்பு போடும் போதும் சலப்பலம் துள்ளும். துள்ளுறப்ப உங்களுக்கு நான் சார்ஸாக எடுத்து போடுறேன் ஓகேவா. பாய் பாய்.